அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 27, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். வரப்போவதே முன்னதே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை அப்படின்னு அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்கள் அமித்ஷா அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திங்கட்கிழமை அறிவித்தார். வளர்ச்சியடைந்த வளமான லடாக்கை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடி தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் அங்கு சான்ஸ்கார், திராஸ், ஷாம், நுப்ரா, சாங்தாங் ஆகிய 5 மாவட்டங்களை புதிதாக உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காரு. பேரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சும்மா ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஓரளவு ஞாபகம் வந்துடும் பார்த்து வச்சுக்கிட்டோம்னாலே. அடுத்து ஸ்போர்ட்ஸில் நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு பெருசாக அந்த நியூஸும் இல்லை. சூரிய மின் உற்பத்தி திறன் அதிகரிப்பில் சாதனை. நிகழாண்டில் முதல் பாதியில் இந்தியா இதுவரை இல்லாத சாதனை அளவாக 15 ஜிகாவாட் சூரிய மின் உற்பத்தி திறனை கூடுதலாக நிறுவியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரையிலான 2024 ஆண்டு முதல் 6 மாதங்களில் இந்தியா கூடுதலாக 15 ஜிகாவாட் சூரிய மின் உற்பத்தி திறனை நிறுவியுள்ளது. இது இதுவரை இல்லாத அதிகபட்ச அரையாண்டு உற்பத்தி திறன் அதிகரிப்பாகும். முந்தைய 2023 ஆண்டில் இதே காலகட்டத்தில் 3.89 ஜிகாவாட் சூரிய மின் உற்பத்தி திறன் கூடுதலாக நிறுவப்பட்டது. அதனுடன் ஒப்பிடுகையில் நிகழாண்டில் முதல் பாரியில் சூரிய உற்பத்தி திறன் வளர்ச்சி 282% அதிகரித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கடலூர் அருகே பழங்கால சுடுமண் பொம்மை வட்டச்சில்லுகள் கண்டெடுப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் வாழப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் பழங்கால சுடுமண் பொம்மை வட்டச்சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அங்கே ஒரு சிலர் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தொழில் துறை ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த பகுதியில் அண்மையில் மேற்புற ஆய்வு மேற்கொண்டோம். அப்போது சிதைந்த முதுமக்கள் தாலிகள், சுடுமண் பொம்மை, வட்டச்சில்லுகள், கொண்டி மூக்குகள், உடைந்த அகல் விளக்கு, ராஜராஜன் காலத்து செப்பு நாணயம், ஆங்கிலேயர் காலத்து செப்பு நாணயம் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. வாழைப்பட்டு தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதியிலும் பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் தடயங்கள் கிடைத்துள்ளன என்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நியூஸோட அன்னன்னைக்கு நியூஸோட எக்ஸாக்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். நியூஸ் பேப்பர் பிடிஎஃபே இருக்கும் அதில். அது போக அன்னன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட பேப்பர் கட்டிங்ஸும் அதில் இருக்கும். அது போக அது சம்மந்தமான கொஸ்டின்ஸும் கீழே இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக நம்ம சேனலில் யூடியூப்பில் பார்த்துட்டு டெலிகிராமில் போய் ஆன்சர் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.